Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Learn Islamic studies online and offline. Discover the beauty of Quranic teachings with us, Con Training Center. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilillahu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. நம்ம இன்னைக்கு வந்துட்டு யாசினுடைய சிறப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதின் அடிப்படையில் 36வது அத்தியாயம் யாசீன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இதயம் உண்டு. குரானின் இதயம் யாசீன் ஆகும். எவர் அதை ஓதுகின்றாரோ அவருக்கு யாசீனை தவிர 10 தடவைகள் குரானை ஓதிய நன்மையை இறைவன் அளிக்கிறான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்பினர். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் திருமிதி 1717. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ பொதுவாக இந்த அரபிக் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த சிம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா நமக்கு உச்சரிப்பு வந்து கரெக்டாக வராது. இங்கே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு உருதுவை பேஸ் பண்ணி நம்ம ஜபர், ஜேர், பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையிலேருந்தே நமக்கு சொல்லி வழக்கமாக இருக்கும். ஆனால் இப்போ மிடில் ஈஸ்ட் எடுத்துக்கிட்டோம், இல்லை யூஏஇ, இல்லை சவுதி அரேபியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சிம்பிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஜபர் அப்படின்னா ஃபத்ஹான்னு சொல்லுவோம், ஜேர் அப்படின்னா கெஸ்ரா, பேஷ் அப்படின்னா தம்மா. அதே போல் மற்ற சிம்பிள்ஸும் நமக்கு இதில் ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம இந்தியாவில் கடா ஜபர், உருதுவில் வந்துட்டு கடா ஜபர், கடா ஜேர், கடா பேஷ் இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அந்த கடா ஜபர் இல்லை சின்ன மத்து இல்லை பெரிய மத்துலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டைமிங்கை பொறுத்து நம்ம நீட்டி ஓதுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த யாசின் சூறாவை எடுத்துக்குவோம். யாசீன். யா இங்கே நமக்கு தெரிகிறது கடா ஜபர் இருக்கும், இங்கே நமக்கு கடா ஜபர் இருக்கும் நமக்கு. அதே போல் சீனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மத் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, வேறுபடுத்துறது அப்படின்னா நம்மளுடைய உச்சரிப்பினுடைய நீட்டிப்பை வச்சு தான். ஏன்னா அரபிக்கில் ஷார்ட் சவுண்ட், லாங் சவுண்ட், அதாவது ஷார்ட் வவ்வல், லாங் வவ்வல்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி நம்ம தமிழில் வந்துட்டு குரில், நெடில் எழுத்துக்கள்லாம் பார்க்குறோம், அதே போல் இப்போ இந்த அரபி எழுத்துக்களுக்கு இந்த சிம்பிளை வச்சு தான் அது குறிலா இல்லை நெடிலா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஓகே, இப்போ இங்கே யாக்கு கடா ஜபர், அப்புறம் சீனுக்கு வந்து பெரிய மத்து இருக்குது. அப்போ நம்ம உச்சரிக்கும் போது யா சீன். இப்போ இந்த பெரிய மத்து இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 செகண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபிங்கர் பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ இந்த 5 செகண்ட் நம்ம வந்துட்டு அந்த பெரிய மத்துக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 5 செகண்ட் கொடுக்குறோம். இப்போ யா அப்படின்னு சொல்கிறோம், கடா ஜபர் இருக்குது, அதுக்கு வந்துட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் போதுமானது. இப்போ சின்ன மத்துன்னு ஒன்று வரும், அதுக்கு ஒரு 3 செகண்ட்ஸ் போதுமானது. அதே போல் பெரிய மத்துக்கு வந்துட்டு ஒரு 5 செகண்ட் நம்ம நீட்டி ஓதணுன்னா அது நல்லாயிருக்கும். ஓகே, அதே போல் ஒவ்வொரு சென்டென்ஸ் எப்படி தமிழ்லையோ இல்லை ஒரு இங்கிலீஷ்லையோ இல்லை ஹிந்திலேயோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வருதோ, அதே போல் குரானில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிளை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு அந்த நிப்பாட்டி ஓதலாமா இல்லை
கண்டினியூ பண்ணி ஓதலாமா அப்படின்ட்டு இருக்கும் அடுத்த சென்டென்ஸோட. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த சர்க்கிளில் ஜீம் சிம்பிள் இருக்குது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்னா நிறுத்தி நம்ம ஓதுனோம்னா நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ லாம் அலீஃப்லாம் வருது பாருங்கள், லாம் அலீஃப். இப்போ இதில் வந்துட்டு நிறுத்தாமல் அப்படியே நம்ம ஓதலாம். அப்படி நிறுத்தி ஓதணும் அப்படின்னா அந்த முன்னாடி உள்ளதோடு சேர்த்து நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த தோலாம் இருக்குது. இப்போ அதில் வந்து நம்ம கண்டிப்பாக நிப்பாட்டி ஓதணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? யாசீன் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன் அலா சிராத்தின் முஸ்தகீம் تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في இப்போ இந்த ஷத்தா சிம்பிள் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அந்த ஷத்தான்ற சிம்பிள் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரெழுத்துக்கள் மேலே அந்த புள்ளி வச்சு நம்ம எழுதுகிறோம். மெய்யெழுத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா இக்கு இங்கு இச்செல்லாம் சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அதே போல் இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அரபியில் அந்த 2 எழுத்தாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இ நூன் இருக்குது, அதாவது அலிஃப் இருக்குது, நூன் இருக்குது. இப்போ அலிஃப்க்கு கெஸ்ரா சிம்பிள் இருக்குது, நூன் அலிஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷத்தா இருக்குது, அதுக்கு மேலே ஃபத்ஹா இருக்குது. சரியா? தட் இஸ் ஜேர், ஷத்தாக்கு மேலே ஜபர். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஷத்தான்றதை நம்ம சுக்குனா வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இது எப்படி சவுண்ட் மாறும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ எப்படி நம்ம வந்துட்டு தமிழில் ஆ இம் மா அம்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆ இம் மா அப்படின்றது 3 எழுத்து. ஆனால் அதே இதை நம்ம அரபியில் பார்க்கும்போது இந்த ஷத்தா அந்த 3 எழுத்தை 2 எழுத்தாக சுருக்கிடும். ஸோ إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. சரி, இப்போ நம்ம இந்த 10 வேர்சஸ்னுடைய அர்த்தங்களை பார்ப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது அரபி நம்பர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதில் ஆக்சுவலாக அது உருது பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உருது நம்பர்ஸ். ஆனால் சிமிலர், மோர் ஆர் சிமிலர் பார்த்தீங்கன்னா உருது அரபி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 தட் இஸ் ஃபஸ்ட் வேர்ஸ், செகண்ட் வேர்ஸ், தேர்ட் வேர்ஸ், இந்த மாதிரி இந்த சர்க்கிளில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 10வது வேர்ஸ் இங்கே வந்து நான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ இதனுடைய மீனிங் நம்ம தமிழில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இது அத்தியாயம் 36 நான் ஏற்கனவே சொன்னது. தலைப்பு, அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா யாசீன். இதில் அந்த ருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ருக்கு அப்படின்றது என்னென்னா பார்ட்ஸ். அதுவும் இந்த வசனங்கள் எங்கே இறங்குனது அப்படின்றதுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க. பொதுவாக அரபிக் படிக்கக்கூடிய அந்த குரான்லையும் இருக்கும்,
தமிழில் எல்லா குரான்லேயும் அந்த வசனம் எங்கே இறங்கியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா மக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்தபோது இந்த வசனங்கள் அருளப்பட்டது. இதில் மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 83 வசனங்கள். ஓகே, ஸோ நான் இப்போ எப்படி நான் அரபியில் ஓதுனேனோ அதை தமிழ் அர்த்தம் இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ப்ரிட்டேஷன் நான் விட்டுருவேன். ஏன்னா ஒவ்வொரு ஆத்தர்ஸ் அதை அவங்க அந்த இன்டர்ப்ரிட்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அல்லாஹ் ஆலம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால். யாசீன். ஞானம் நிரம்பிய இக்குரான் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீர் தூதர்களில் உள்ளவராவீர், நேரான வழியின் மீது இருக்கின்றீர். இது யாவற்றையும் மிகைத்தோன் கிருபை உடையவனால் இறக்கப்பட்டதாகும். எந்த சமூகத்தினரின் மூதாதையர்கள் எச்சரிக்கப்படாமையினால் இவர்கள் அலட்சியமாக இருக்கின்றார்களோ இவர்களை நீர் எச்சரிப்பதற்காக இவர்களில் பெரும்பாலோர் மீது வாக்கு நிச்சயமாக உண்மையாகிவிட்டது. ஆகவே இவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் அரிக்கண்டங்களை போட்டிருக்கின்றோம். அவை கீழ் தாடைகள் வரை இருக்கின்றன. ஆகவே அவர்கள் தலை நிமிர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் அரிகண்டங்களை போட்டிருக்கின்றோம். அவை கீழ் தாடை வரை இருக்கின்றன. ஆகவே அவர்கள் தலை நிமிர்த்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர். இன்னும் நாம் அவர்களுக்கு முன்னே ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னே ஒரு தடுப்பையும் ஏற்படுத்தியுள்ளோம். அவர்களை மூடிவிட்டோம். ஆகையால் அவர்கள் பார்க்க முடியாது. இன்னும் அவர்களை நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும் அவர்களுக்கு சமமேதான். அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இப்போ நம்ம 11th verse பார்க்கலாம். இன்னமா துந்திரு மனித்தபஅ الذِّكْرَ وَخَشِيَ الرَّحْمَنَ بِالْغَيْبِ فَبَشِّرْهُ بِمَغْفِرَةٍ وَأَجْرٍ كَرِيمٍ. ஓகே, இப்போ நம்ம கடைசி வேர்ஸ், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கடைசி வெர்ஸில் இருக்கும். அது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஐன் சிம்பிள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஒரு ஐனுக்கு ஒவ்வொரு ஐனும் இந்த சிம்பிள் வரும்போது அது அந்த பார்ட் 1 முடியுது, ருக்கு 1 முடியுதுன்னு அர்த்தம். ஓகே. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும் وَكُلَّ شَيْءٍ أَحْصَيْنَاهُ فِي إِمَامٍ مُبِينٍ. அர்த்தங்கள்: நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதெல்லாம் உபதேசத்தை பின்பற்றி யார் மறைவாகவும் அளவற்ற அருளாளனுக்கு அஞ்சுகிறாரோ அவரைத்தான். அவருக்கு மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டென்று நன்மாராயம் கூறுவீராக. நிச்சயமாக மரணமடைந்தவர்களை நாமே உயிர்ப்பிக்கிறோம். அன்றியும் அவர்கள் முற்படுத்தியதையும் அவர்கள் விட்டு சென்றவற்றையும் நாம் எழுதுகிறோம். எல்லாவற்றையும் நாம் ஒரு விளக்கமான ஏட்டில் பதிந்தே வைத்துள்ளோம். சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஸ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.